காலத்துடைய சுழற்சி வண்டியில் போனால் கூட இவ்வளோ வேகமாக போகாதுப்பா அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 1983க்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கேருந்து 2026 பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக இருக்கும். எஸ், என்னன்னு நான் சொல்கிறேன், வாங்க ஷோக்குள்ளே போகலாம். 2026 அப்படியே ட்ராவல் பண்ணி 1983க்கு போனோன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு படம் நினைவுக்கு வரும். எஸ், அந்த படம் என்ன அப்படின்றது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம டிஆர் அவர்களுடைய நடிப்பில், இயக்கத்தில், இசையில் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் தான் உயிருள்ளவரை உஷா. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கங்கா ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க, நளினி ஹீரோயினாக அறிமுகமாயிருப்பாங்க, ராதா ரவியும் வில்லனாக அறிமுகமாகி நமக்கு ஒரு சூப்பர் வில்லன் கிடைச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா போகிற மனுஷனை இழுத்து பிடிச்சி இந்த படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு வில்லனாக அறிமுகப்படுத்தியிருப்பார் நம்மளுடைய டிஆர் அவர்கள். டிஆர் அவர்களுடைய அடுக்குமொழி எமோஷ்னலாக எந்த அளவுக்கு மக்களோட கனெக்ட் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் இந்த படம் இத்தனை வருஷம் கழித்து ஒரு 4K வெர்ஷனில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் மக்கள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு தூண்டும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த உயிருள்ள வரை உஷா இத்தனை வருஷம் கழித்து தேட்டரில் வெளியாக போகுது. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உயிருள்ள வரை உஷா அப்படின்ற படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம டிஆராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம நளினி மேடமை உள்ளே கொண்டு வரதுக்கு அவர் எப்படிப்பட்ட டாக்டிக்கை ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத அவர் சொல்லும்போது அழுதுட்டாருப்பா. உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரை உலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்துல பணியாற்றின, படத்துல தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதா ரவி. அதே மாதிரி உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன், ஆனா படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி. அதுக்கு மேல எனக்கு வார்த்தை கிடையாது. நான் எம்ஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், பிஏ கோல்டு மெடல். நான் எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதா ரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்ல என்னுடைய படத்துல உயிருள்ள நாயகி தங்கைக்கு ஒரு கீதன் படத்தினுடைய கீதம், காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியோட தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. நளினி அவர்களை ஹீரோயினா அறிமுகமாறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட, அதாவது நம்ம டிஆர் அவர்களோட டிராவல் பண்ண ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிரையோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒரிஜினல் பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுற, அதாவது டெஸ்ட் எடுத்திருக்க. படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனால் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? குதிரைன்னு என்ன? சுக்கரன். அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணிலா, இந்த பொண்ணு தானே நளினி. இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அதே ஒரு பாசிட்டிவா மாத்தி இந்த ஹீரோயினை தமிழ் திரையுலகமே திரும்பி பார்க்குற மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து அந்த படத்தில் நடிக்க வச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த ஸ்டேஜில் சொல்லும்போது அவரே எமோஷன் ஆயிட்டாரு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா? இந்த உலக கடவுளே நேரில் நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் படத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ். சொன்ன யாரும் நம்ப மாட்டீங்க, 4000 அடி பிலிம் வாங்கின அந்த காலத்துல. 4000 அடி பிலிமையும்
இந்த பொண்ணை கூப்பிட்டேன், நீட்டு ஃபேஸ் தானே சொன்னா, இத நீட்டு ஃபேஸா எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவன் சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி அப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி, நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடிய அப்படியே விரிச்சு விடுறா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்படியே பேக் லைட், அந்த பேக் லைட் அதான் என் கதானையோட ஹைலைட். பேக் லைட், அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகியோட முகம் பிரைட் லைட் வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல அந்த 4000 அடி பிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்கார்ந்த, அதுக்கு போய் உட்கார்ந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க, அத்தனை பேரும் கை தட்டினாங்க. என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதான் உயிருள்ள தமிழ் அப்படி பேர் ஹிட்டு. தெலுங்குல பிரேம சாகரம், காதல் சமுத்திரம் 2 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க, ஒத்துக்கிற. அதை தாண்டி அந்த ஆந்திரா மக்கள், தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு கூட நாக்கு பாக தெலுசு 2 வருஷம் ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழாவுக்கு விஜயவாடா போறோம் 1 ஏரியா. அந்த மக்களை தூக்கத்துல நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது, தெய்வமா தெரியும். நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பணப்பட்டியல் கொண்டு வச்சதே இல்லையா. மேக்சிமம் படப்பட்டியல் தான் போடுவேன். இன்னைக்கு என் ஃப்ரேம் பாக்குற, நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன். இப்ப இங்க எல்லாம் எல்லாரும் பழைய படத்தெல்லாம் பத்தி பேசுனாங்க. இந்த பழைய படத்தை ரெக்கார்டிங் பண்ணி மியூசிக் பண்ணுங்கிறதுக்கு 38 நாள் பாட்டை செதுக்கிருக்கையா. 38 நாள் பாட்டை அதே டியூனு, அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலண்ண வாய்ஸ், மறைந்து விட்ட அண்ணன் சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் வாய்ஸ், அதே நம்முடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸ். அந்த வைகைக்கரை காத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்த அண்ணன் ஜேசுதாஸ் வாழ்க்கையில லவ் ஃபெயிலியர் என்னால தேவதாசியும் மறக்க முடியாது, அண்ணன் ஜேசுதாசியும் மறக்க முடியாது. நம்ம டிஆர் தொடர்ந்து நம்ம ராதாரவி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன ராதாரவி அவர்கள் அமெரிக்கா போயிட்டு தன்னோட லைஃபை செட்டில் பண்ணிக்கலாம், இங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்காக கிளம்பிட்டாராமா. என்னை கெடுத்தவர் டி ராஜேந்திரன். ஏன் என்ன கெடுத்தாருன்னா, 8 வருஷமா எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ டிஆர் சார் எனக்கு அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுட்டு இவருக்கு எழுதி போடுற ஓஹியோவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வேணும்னா அப்படின்னு கூட எழுதி போட்டேன். ஓஹியோவில் அவர் இருக்கார், ட்ரெஸ்பாஸ் அவென்யூ. அவர் பேர் மிஸ்டர் ராவ், இந்தியன். உடனே நான் எம்ஆர் சனன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்குள்ளேயும் பார்த்தா உயிர் உள்ள ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சு. இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா படத்தையும் நான் தான் வில்லன், கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாருன்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். அதனால என்னை ஊருக்கு போகாமல் தடுத்தது டிஆர் அவர்கள் தான். இல்லைன்னா நம்ம ஒழுங்காக போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்கா போயிருந்தா இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா, உங்கள் பேர் எடுக்க முடியுமா? இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது. பேர்ல எடுத்தது காரணம் டிஆர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் ராதாரவி எங்க வந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்த ஒரு சின்னதா நான் சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது அவர் சொன்னா எப்படி இருக்கும், வாங்க பார்க்கலாம். நான் உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு அழ வந்துருச்சு. எப்படிப்பட்ட படம், எப்பேற்பட்ட படம் பா. உயிர் உள்ள ஒரு உஷா. இவரை பார்க்கறதுக்கு நான் அப்ப சாந்தி விகார் பக்கத்துல எங்கேயோ ஒரு பிளாட்ல இருந்தாரு சார், கங்கா அபார்ட்மெண்ட்ஸ். அங்க இருந்தார். மேம் போன வாயா அப்படி சொல்லிட்டு டோரை அவருக்கு எதுவும் கிடைக்கூடாது, டோர் இதெல்லாம் உடனே தட்டுவார். டக் 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 டக்குன்னு போட்டார். என்னன்னு பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க உஷா. அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. உடனே எனக்கு பாடி காமிச்சார். உயிர் உள்ள ஒரு உஷால ஒரு பாட்டை பாடினார். வைகைக்கரை காற்றேனில்லைன்னு பாடினார்.
அப்படி யாரும் பார்த்து என்னடா இந்த மனுஷன் நின்ன இடத்துல தட்டுறாரு, நின்ன இடத்துல பாடுறாரு, எப்படி இது இப்படி ஒரு மனுஷன்னா என்ன? அப்ப பார்த்தா இப்போவும் 40 வருஷமா இதே மாதிரி தான் இருக்காரு. நம்ம டிஆர் அவர்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்த திரையுலகத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ராதாரவி அவர்கள் ஒரு கட்டம் மேலே போயிட்டு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டில் இந்த உயிருள்ள வரை உஷா படத்துடைய செட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் டைலாக் எழுதி கொடுப்பாரு. இவர் மேலே ரொம்ப பெரிய வந்தது காரணம், தஞ்சாவூரில் இந்த உயிருள்ள வரை உஷா ஷோ நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அம்மா வந்தாங்க, டிஆருடைய அம்மா. எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு என் அம்மா. நான்லாம் தாய்னாலே நான் வீக்னஸ்ஸு எனக்கு. அப்புறம் இவர் பயங்கரமாக அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்றது என்ன, எவ்வளோ பெரிய டிஆர் அவனை அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாருன்னு எனக்கு ரொம்ப. அதுலேருந்து அவர் கூப்பிட்றாருன்னு உடனே நேராக போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன். அவர் டைலாக் எழுத மாட்டாரு, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சீனில் வந்தது அந்த சீனில் வராதுன்றது வேறு, இந்த படத்தில் வந்தது அந்த படத்தில் வராது. அந்த டேலண்ட் வந்து வேற யாருக்குமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த நடிகர்கள் வரைக்கும் இல்லை. ஏறத்தில் ஒரு 42 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து. 40 கிழிஞ்சது போ, 83 போயிட்டு அடிச்சிருக்கோம் இப்படி. ஆனால் அப்பா 40 இயர்ஸ் 42 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும். டிஆர் நல்லா இருக்கணும். எங்களெல்லாம் வளர்த்து விட்டு அழகு பார்த்துட்டார். எல்லாரையும் வளர்த்து விட்டு அழகு பார்த்தாரு. ஸோ ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ்க்கே வந்து இது எந்த அளவுக்கு சிரமமான விஷயம் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது ஸோ செட்டில் இருந்து யாரோ வேலை செய்கிற பையன் எட்டி பார்க்க இவர் என்ன பண்ணார், அந்த பையனை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு ஸோ அவருக்கு ஒரு டைலாக் கொடுத்து அவரையும் நடிக்க வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் ராதாரவி அவர்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா டைலாக்ன்றது ஒரு புக்கு கிடையாது, கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த பிக்சர் சீன் ஆர்டர் படி இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். டைலாக நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏவிஎம்ல எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு நான் காதல் ஏவியத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். நடந்து வர இவர் பாட்டுக்கு டைலாக் சேர்க்குறாரு. ஒரு பாட்டுக்கு நானும் விடாமல் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் அங்கேருந்து. யாரும் அதை எட்டி பார்த்தது நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததான் இவர் உடனே யாரும் எங்கடா அப்படி வந்தார். உன்னை இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் கதையை வச்சுக்க, எவனாலையும் செய்ய முடியாது, அவன் நல்ல நேரம் பாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் ஆகிட்டான். அவன் ஓடியே போயிட்டான், அடுத்த தெருவுக்கு ஓடி போயிட்டான். ஒரு கத்துல அது மாதிரி ஒரு 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 அழகான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அவர் எப்பவுமே இன்வால்வ் ஆகிடுவார். அவர் எதில் போட்டாலும் அவர் இன்வால்வ் ஆகிடுவார். இப்போ கூட சொன்னார் உயிர் உள்ள ஒரு விஷயம் திருப்பி ரீரிலீஸ் பண்ண போகிற வந்துருன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். ஏன்னா உயிர் உள்ள ஒரு உஷாவில் நடிக்கும் போது என்ன பயமோ அதே பயம் இப்பவும் இருக்கு அவர்கிட்ட. நம்ம நளினி மேடம் அவர்கள் பேசும்போது சொல்லவே வேணாம். ஸோ முழுக்க ஒரு எமோஷ்னல் ஃபேஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம டிஆர் அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார் அப்படின்றது அவரே இப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நளினி அவர்களுக்காக டெஸ்ட் ஷூட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டெஸ்ட் ஷூட்டில் 4000 அடி ஃபிலிம் செலவு பண்ணியிருக்காராம் நம்ம டிஆர் அவர்கள். 4000 அடி அப்படின்னா அப்போவே எத்தனை ஆயிரம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தை சொல்லும்போது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குரு, நம்மளுடைய ஆசான், அந்த மாதிரி தகப்பன் சாமி, இந்த மாதிரி நிறைய முக்கியமான வார்த்தைகளெல்லாம் சொல்லி நம்ம டிஆர் அவர்களை நளினி மேடம் பாராட்டினது அப்படியே எமோஷனோட உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. உயிருள்ள வரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்க அம்மா வந்து நான் மண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு. அதாவது எவ்வளவு சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது. ஏன்னா எங்க டிஆர் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்குனது மட்டும் இல்லை, நான் வந்து நிறைய கோச்சிக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனா அடுத்த நாள் எங்க வீட்டுல வந்து இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பாரு என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்க இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார், எல்லாரும் நடிக்க வச்சாங்க. ஆனா அப்பவும் எங்க சாரு
எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் மேல இருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளவு டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே இருந்து அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவருக்கு நளினியை தவிர வேற எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்திலயா இருக்கட்டும், உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடிச்சேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமா என்னால் நடிக்க முடியாம போச்சு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்க டைரக்டர். எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்க டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு, நான் இருக்கேமா உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசார் அவரு. ஸோ இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வைகை கரை காற்றை சாங் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணல, அவர் வாயில சொல்ல சொல்ல நீங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளவுதான். ராமநாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராமநாதன் சார் அப்படியே எங்க சாருக்கு ஆப்போசிட், பேசவே மாட்டாரு. அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப ரவி அண்ணா கிட்ட சொல்லுவேன், என்ன ரவி அண்ணா இவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்க, நம்ம டைரக்டர் எவ்வளவு பேசுவாரு, எவ்வளவு மியூசிக் போடுவாரு, நமக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராமநாதன் சார். ஆனா எனக்கு எங்க டைரக்டர் எப்ப கூப்பிட்டாலும் சந்தோஷமா வந்து நிற்பேன்னா எங்க டைரக்டருக்காக தான். ஸோ எங்க இருந்தாலும் எங்க சுத்தினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய டேப்ல பாத்தீங்கன்னா எங்க டைரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்க டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்க டைரக்டர் தான். பொதுவா எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்துல இருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனா இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்க, இப்ப கேட்கும் போதுதான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காட்டேன் இல்லை, திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோடி பூஜை எதுவும் நடக்கவில்லை, தேவதையே காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம் காவலில் வீழ்ந்த கன்னி மடம், கூண்டுக்குள்ளே அறையும் போதும் காதல் கிளி அருள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காற்றே இளம் காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு பாருங்க. அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு அதை ஒரு ரிதமிக்கா பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணிருப்பாரு பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்களேன். பல காதல் பாடல்கள் வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம். அப்புறம் இது உறவை காத்த கிளி, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங். அது என்னுடைய கார்ல செக் பண்ணீங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98ல நான் ரெக்கார்ட் பண்ண அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சார் வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினைப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்கறது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்த ரீ ரிலீஸ்லயும் இந்த உயிருள்ள ரிஷா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதுலயும் ஒரு சாதனை படைப்பார்னு நான் நம்புறேன். ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. படத்துல யாரு வேணா ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், ஆனா படத்துடைய கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு 1983 ஃபேன்ஸ் ப்ரூஃப் பண்ண படம் தான் இந்த உயிருள்ள வரை உஷா. ஸோ இந்த படம் மறுபடியும் தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நாளைக்கு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது சினிமா 2.0. நன்றி.